சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியான மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோவின் மாநிலங்களவை எம்பி பதவி முடிவடைந்துவிட்டது. குறிப்பாக நாடாளுமன்றத்திலிருந்து அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து நாடாளுமன்றத்திலிருந்து வெளியே வந்த வைகோ அவர்கள் 2026 சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்கும். இப்பொழுது வைகோ அவர்களிடம் பலரும் கேட்கின்ற ஒரே கேள்வி, நீங்கள் மதிமுகவை கலைத்துவிட்டு திமுகவில் ஐக்கியமாகிவிட வேண்டியதுதானே? மதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டீர்கள். ஒரே ஒரு எம்பி தொகுதிக்காக இப்படியெல்லாம் பேசுவது சரியா? பணத்தை வாங்கி கொண்டு உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்களை ஏமாளியாக மாற்றிவிட்டீர்களே என்று வைகோவிற்கு பலரும் கேள்விகளை கூறி வருகிறார்கள். அதாவது வைகோ அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட போதில் இருந்து தற்பொழுது வரை திமுகவிற்கு விசுவாசமாகத்தான் இருக்கிறார். அதில் எந்த ஒரு விமர்சனமும் கிடையாது. ஆனால் மதிமுக என்ற கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு திமுக தனித்துதான் வெற்றியடையும், அதாவது கூட்டணி ஆட்சி வருவதற்கே வாய்ப்புகள் கிடையாது. பிறகு எதற்காக நீங்கள் கட்சியை ஆரம்பித்தீர்கள்? நீங்கள் திமுகவிலே இணைத்து பயணம் செய்ய வேண்டியதுதானே? மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியதுதானே? உங்களுக்கு பின்னால் ஒரு கட்சி, அந்த கட்சியில் எதற்காக தொண்டர்கள் என்று மக்களும் பிரபல அரசியல் கட்சி நிர்வாகிகளும் கேட்கக்கூடிய கேள்வியாக அமைந்துள்ளது. வைகோ அரசியலில் ஞானமிக்கவர்தான், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. இதற்கு முன்னால் ஸ்டாலினை முதல்வராக வர வைக்க மாட்டேன் என்று கூறியவர் இப்பொழுது ஸ்டாலின் தான் நிரந்தர முதல்வர் என்று கூறுவதற்கு காரணம் என்ன? பணத்தை பெற்றுக்கொண்டாரா? மதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு துரோகம் செய்து விட்டாரா என்று பலரும் கேட்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. விவசாயிகளையும் குறிப்பாக தமிழ மக்களுக்கும் துரோகம் செய்துவிட்டார் வைகோ அவர்கள் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் தற்பொழுது வைகோவின் மீது முன்வைக்கப்பட்டு வருகிறது. மதிமுகவில் உட்கட்சி மோதல் வெடிக்க ஆரம்பித்துவிட்டது. வைகோ தனது மகனுக்கு குடும்ப அரசியல் மூலமாக மீண்டும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். நிர்வாகிகளுக்கு மதிப்பு இல்லை. மதிமுகவிலிருந்து குறிப்பிட்ட நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்டாலின் கொடுக்கின்ற பணத்தை வைத்துக்கொண்டு வைகோ அவர்கள் திமுகவிற்கு ஆதரவாக பேசுகிறார். சரத்குமார் அவர்கள் எப்படி பாஜகவில் கட்சியை இணைத்தாரோ அதேபோல் மதிமுகவை இணைத்துவிட வேண்டியது